வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல்கள் தான். இதில் வந்து 2 விதமான தகவல்கள் அப்படின்றது பார்க்க போகிறோம். அதாவது ஒரு முக்கியமான ஒரு கான்டாக்ட் நம்பர், அதாவது நமக்கு ரிசல்ட்டு இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றின விளக்கம் நமக்கு தேவை அப்படின்னா கால் பண்ணி கேட்குறதுக்கான ஒரு கான்டாக்ட் நம்பர் அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு உடல் தகுதி சான்றிதழ் அப்படின்றது கம்பல்சரி தேவையா அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கோம். ஏன்னா இதுக்கு வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தேவையா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிங்க. ஸோ அதற்காக தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் அதற்கு நிகரான மருத்துவரிடமிருந்து உடல் தகுதி சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். ஓட்டுநர் பதவியின் செய்முறை தேர்வுக்கு தெரிவு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் கண் மருத்துவர் அல்லது அதற்கு நிகரான உதவி அறுவை சிகிச்சை மருத்துவரிடமிருந்து பார்வை திறன் தகுதி சான்றிதழை இணைப்பு ஹச் படிவத்தில் பெற்று செய்முறை தேர்வின் பொழுது சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல் தகுதி சான்று அப்படிங்கிறது டிரைவருக்காக இருந்தாலும் சரி, மற்ற போஸ்டிங் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக செய்முறை தேர்வு அப்போதைக்கு இதை வந்து சமர்ப்பிக்கணும். அதாவது செய்முறை தேர்வில் நீங்கள் எல்லாம் செலக்ட் ஆகிற பட்சத்தில் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அந்த டைமிங்கில் கம்பல்சரி நீங்கள் உங்களுடைய உடல் தகுதிக்கான சான்றிதழ் அப்படின்றத கண்டிப்பாக கொடுக்கணும். அதை வந்து எல்லாருமே வந்து கம்பல்சரி கொடுக்கணும். என்ன காரணத்தினால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செய்முறை தேர்வு அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கும் இருக்கும், நார்மல் டாஸ்க்கும் இருக்கும், ஃபிசிக்கலாகவும் இருக்கும், மென்டலியும் நமக்கு வந்து டாஸ்க் அப்படின்றது கொடுப்பாங்க. ஃபிசிக்கலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிண்டர் காலி சிலிண்டரை தூக்கிட்டு போகிறதோ, இல்லை தண்ணி கேனை எடுத்துகிட்டு போகிறதோ, இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டான பொருள்களை வந்து இங்கே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது. மெட்ராஸ் ஹைகோர்ட் பொறுத்தளவுக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த டைமிங்குள்ளே இவ்வளோ கிலோவை தூக்கிட்டு நீங்கள் ஓடி வரணும் அப்படின்ற மாதிரியான டாஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன். அப்போது ஒரு தண்ணி கேனை வந்து 20 லிட்டர் தண்ணி கேனை கீழே வைக்காமல் ஒரு 100 மீட்டருக்கு எடுத்துகிட்டு வரணும், ஒரு 50 மீட்டருக்கு எடுத்துகிட்டு போகணும், இல்லை இந்த இடத்துல இருந்து அங்கே கொண்டு போய் எத்தனை கேன் இந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான டாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. காலி சிலிண்டரும் எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கணும், அல்லது எம்டி இல்லை ஃபுல் சிலிண்டருமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போய் நீங்கள் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரியான டாஸ்க் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி காலங்களில் நடந்திருக்கு. நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ செய்முறை தேர்வுகளில் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஆண்கள் பொறுத்தளவுக்கு, பெண்களுக்கு இந்த மாதிரியான டாஸ்க் அப்படின்றது இருக்காது. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உடல் அளவில் நம்ம இதற்கு தகுதியாக தான் இருக்கோம், இதுக்கு வந்து தயாராக தான் இருக்கோம், எங்களால் அதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற சர்டிஃபிகேட்டு தான் நமக்கு உடல் தகுதிக்கான சான்றிதழ். இதுவே பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு கோலம் போடுறதோ, தோரணம் ரெடி பண்ணுறதோ, பூ கட்டுறது, துணி மடிக்கிறது, அயன் பண்ணுறது, துணி தைக்கிறது, இந்த மாதிரியான டாஸ்க் அப்படின்றது கொடுப்பாங்க. இது வந்து இப்போன்னு இல்லை, நடைமுறையாக வழக்கமாக அனைத்து தேர்வுகள்லையுமே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஓஏக்குன்னு எடுக்கிறாங்க. அப்படின்னா இந்த செய்முறை தேர்வு இருக்குது அப்படின்னா கம்பல்சரி இது எல்லா தேர்வுகள்லையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். அடுத்து வந்து டிரைவர் அப்படின்னா, ஸோ டிரைவருக்கு செய்முறை தேர்வு அப்படிங்கிறது கம்பல்சரி நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். ஜஸ்ட்டு வந்து ஒரே ஒரு விஷயம், டிரைவிங் பண்ணி காமிக்கணும், நல்லா டிரைவ் பண்ணி காமிக்கணும். அதை வந்து நல்லா செக் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது செய்முறை தேர்வு அதில் வந்து தவறுதல் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு 100க்கு 100% இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சரியான முறையில் நீங்கள் வந்துட்டு செய்முறை தேர்வு அப்படின்றத அட்டன் பண்ணணும். அதற்கான மதிப்பெண்களும் அப்படின்றது இருக்குது. ஸோ முழு மதிப்பெண்கள் வாங்குகிறோமா, இல்லை கொஞ்சம் மதிப்பெண்கள் வாங்குகிறோமா, பாதியாவது வாங்குகிறோமா, இல்லை ஃபெயில் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் செய்முறை தேர்வில் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அதாவது இப்போது ஒரு தண்ணி கேன் தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு வைக்காமல் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வைக்காமல் எடுத்துக்கிட்டு போகாமல் இடையில ஒரு 2 வாட்டி கீழே போட்டுறதோ, இல்லை கீழே வச்சிட்றதோ, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஒன்று மார்க்கு குறைப்பாங்க, அப்படி இல்லைன்னா எலிமினேட் பண்ணிடுவாங்க. அதே போல் தான் இப்போ ஒரு காலி சிலிண்டர் எடுத்துகிட்டு போகணும், இல்லை ஃபுல் சிலிண்டர் எடுத்துகிட்டு போகணும், இந்த இடத்துல வைக்காதீங்க, கீழே வைக்காமல் இங்கேருந்து ஒரு 50 மீட்டர் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை கம்பல்சரி நம்ம எடுத்துக்கிட்டு போகணும். அப்படி போகாமல் கீழே வச்சுட்டு இல்லை உருட்டிட்டு போகிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று மார்க் குறைப்பாங்க, அப்படி இல்லையா நமக்கு வந்து ஃபெயில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாமில் நீங்கள் என்ன மார்க் வாங்கினாலும் சரிங்க, நீங்கள் வந்து இங்கே 100க்கு 100 வாங்கினாலும்
ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ, எவ்வளோ பாஸ் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது மெயின். அதுக்கப்புறம் தான் டோட்டல் மார்க்கு. ஸோ பாஸே பண்ணலை ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு அடுத்த கட்டம் எந்த நகரவுக்குமே நகர முடியாது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இது ஒரு தேர்வு மாதிரி தான் இதுவும். ஸோ இதில் வாங்குகிற மதிப்பெண்களும் வேலிட் ஆகும். இது எல்லாத்தையும் வச்சு தான் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல முறையில் பண்ணுங்கள். நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், பட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராக்டிஸ் அப்படின்றது இல்லாமல் திடீர்னு கை கால் அந்த துணி மடிக்கிறதோ இல்லை ஒரு இது பண்ணுறதோ ஒரு கோலம் போடுறதோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நமக்கு தெரிஞ்ச வேலைகளாக இருக்கும். பட் இருந்தாலும் அப்போதைக்கு அந்த சமயத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி ஆகிவிடும். ஸோ அதனால் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சிலருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருப்பான். பட் வெயிட் தூக்கிட்டு நடக்க சொன்னாங்கன்னா அது வெயிட் தூக்க முடியும், பட் நடக்க தெரியாது. அந்த மாதிரி தூக்கிட்டு நடக்கிறதுங்கிறது கொஞ்சம் புதுசாக இருக்கும். அதனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னா ப்ராக்டிகல்ஸ் கூப்பிட தான் போகிறாங்க. கூப்பிட்டாங்க அப்படின்னா அது நமக்கு நல்ல விதத்தில் ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பர், அதாவது இந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பர் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் வழிநடத்துவதற்கான தீர்வு. அதாவது அப்ளிகேஷனில் ஏதாவது தவறுகள் இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க. நம்ம ரெக்யூர்மெண்ட் போர்டுக்கு ஒரு 2-3 கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அதில் கால் பண்ணோன்னா மேக்ஸிமம் இப்போல்லாம் ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க. சம்டைம்ஸ் நாட் ரீச்சபிள், சுவிட்ச் ஆஃபு, ரிங்கு போகலை, யூஸில் இல்லை அப்படின்ற மாதிரி வருது. சம்டைம்ஸ் ரிங் எடுத்தாங்க அப்படின்னா ரிங்கு போச்சு அப்படின்னா எடுக்கலை, அந்த மாதிரிலாம் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. ஒரு சில வாட்டி ரொம்ப ரேராக தான் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்காக இந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பர் அப்படின்றத நாம் இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணி பார்க்கல. மேபி உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ரொம்ப கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். ரிசல்ட் எப்போ வருது அந்த மாதிரியான தகவல்கள் கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க சொல்லும் பட்சத்தில். என்ன கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர் இணையதளத்தில், அது ஓகே, அது எல்லாத்தையும் விட்டுருங்க. அடுத்து கடைசி பாயிண்ட்டாக பாருங்கள், தொலைபேசி எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா, 04425330161, இந்த காண்டாக்ட் நம்பர் தான். ஸோ இதுதான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் காண்டாக்ட் நம்பர். இதுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிறவங்க உங்களோட டவுட்ஸ் அப்படின்றத கிளாரிஃபை பண்ணி கொடுப்பாங்க. வேறு ஏதேனும் இந்த தேர்வு சம்மந்தமாக, தேர்வில் ரிசல்ட் வர்றது சம்மந்தமாகவோ மற்ற தகவல்கள் ஏதாவது தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் இப்போ கால் பண்ணணும் அப்படின்றது இல்லை. அதாவது மார்னிங், வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி பண்ணாமல் வீக் டேஸில் ஒர்க்கிங் ஹவர்ஸில் 10 to 5 அந்த டைமிங், அந்த ரேஞ்சில் கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதற்கான உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் ஒரு ஈவினிங்காக 7, 8, 9 மணி அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் ஹவர்ஸில், ஒர்க்கிங் டைமிங்கில் கால் பண்ணி கேட்டுட்டு என்ன தகவல்கள் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத எல்லாருக்குமே பகிர்றது மூலிமா எல்லோரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். மெட்ராஸ் ஹைகோர்ட் பொறுத்தளவுக்கு தொடர்ச்சியாக நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன அடுத்த மூவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே தொடர்ச்சியாக நம்ம வீடியோவாக போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். தொடர்ந்து அப்டேட்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்ற முழுமையான தகவல்கள் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலோ இல்லை வேறு எதாவது பற்றி நம்ம சொல்லணும், தகவல்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த விஷயங்களையும் எடுத்து நம்ம பேசுவோம். அதற்கான தீர்வுகள் அப்படின்றதும் கம்பல்சரி கொடுப்போம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.